தான் வெளியே போய் சமைக்க சாமான் வாங்கிட்டு வந்தேன்னா என்ன வாங்கிட்டு வந்தேன்னுப்பா கலைக்குது. கீழே இருந்து மேலே ஏறி வரதுன்னு சரி நான் கலைப்பேர ஃப்ரெண்ட்ஸ் வாங்கும் என்னென்ன வாங்கிட்டு வந்தேனான்னு பார்ப்போம். இதான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த கத்திரிக்காய் பார்த்தோன்னே விருப்பம் வந்துட்டா. பார்க்க நல்ல டார்க் கலராகவும் நல்லா இருந்துச்சு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது ரெண்டும் 200 ரூபா. ஓகே, இது தண்ணி தாமல் இருந்துச்சு. ஒரு சோடா அமௌண்ட் வேண்டிட்டு இது தேங்காய் பூ 100 ரூபாய்க்கு. பாருங்கள் நான் என்ன கறி வாங்கிட்டு வந்தேன்னு பார்ப்போமா. பொதுவாகவே எங்களுக்கு பிடிச்ச கறி தான் வாங்கிட்டு வந்தான். பாருங்க என்ன கறியண்டு சரியா. இதை டக்கண்டு அடுப்பில் வச்சிடுவோம். இவ்வளவும் 1000 ரூபா. க்ளீன் பண்ணியே வேண்டிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இவ்வளோ 1000 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழைன்னு எல்லா வேலையும் செய்ய போகிறேன். இது சுட்டாருனது அன்னைக்கு. ஓகே, எடுத்து வச்சுக்கேன். தேங்காய் ஒரு பாதி இருக்குது, அதையும் திருவோம். ஏண்டா முருங்கைக்காய்க்கு கொஞ்சம் பால் உண்டனை விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் ரெடி பண்ணுவோம். 2 கழுவியாச்சு. தேங்காய்ப்பூ இது வேணும். இந்த தேங்காய்ப்பூ இப்போ திருவிப்படுது, அதையும் சேர்த்து அடிப்போம். தேங்காய்ப்பூ திருவிப்படுது. பால் கிரைண்டரில் அடித்தாச்சு. இப்போ இதை புழிஞ்சு வடி கட்டிட்டு இன்னொரு எடுத்துகிட்டு தான் நண்டுக்கறி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நண்டுக்கறியை வச்சுட்டு தான் அடுத்த சோறு போட போகிறேன் ஃப்ரெண்ட். நண்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. பெருஞ்சீரம், வெந்தயம், கடுகு, வெங்காயம் எல்லாம் தக்காளி எல்லாம் வெட்டியாச்சு. பாருங்க, இப்போ எனக்கு கத்திரிக்காய் தான் அடுப்பில் வெட்டணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு இது இஞ்சியும் வெள்ளைப்பூடும் இங்கால வெள்ளைப்பூடும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சட்டி நல்லா ஹீட் ஏறட்டும். இது உலைக்கு தண்ணி வார்த்து வச்சுருக்கிறேன். நண்டு முதல் வச்சு போட்டு சோறு அடுத்ததாக வைப்போம்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த உடனே நாங்கள் கடுகு போட்டாச்சு. வெந்தயம், பெருஞ்சீரம் இது மூன்றும் நல்லா ரோஸாக வரட்டும். பார்த்திங்களா பொரியுது. அதோட இந்த இடித்து வச்சுருக்கிறோமில்ல இதையும் நாங்கள் போடுவோம். இஞ்சியும் வெள்ளைப்பூடு அப்படியே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடுவோம். எல்லாம் உண்டன கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் முழுசாக கொஞ்சம் வெள்ளைப்பூடு, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். நண்டு கறிக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் கூட போட்டால் சரி. போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கி நல்லா வதங்கட்டும். நாங்கள் அதுக்குள்ள மெத்த வேலையை பார்ப்போம். சரியா, இதெல்லாம் எடுத்து கீழே வைப்போம். நீ கழுவுறதான இதெல்லாம் எடுத்து இங்கே ஒரு ஓரமாக வச்சுட்டு நண்டு குழம்பு கொதிக்கணும். குழம்பு கொதித்தது பிறகு தான் நான் அடுத்த அடுப்பில் சோறு வைக்கணும். ஏன்னா நண்டு கொஞ்சம் தண்ணி கலண்டுமெண்டக்காண்டி மலண்டு நண்டு அடுப்பில் வைப்போம். வதங்கட்டும். நண்டு தக்காளி எல்லாம் போட்டாச்சு. இப்போ அதை அடுப்பில் வேகட்டும். வெந்தது பிறகு தேங்காய் பாலும் மிளகாத்தூளையும் போடுவோம். இப்போ முருக்கங்காய் கத்திரிக்காய் அடுப்பில் வைக்கிறதுக்கு மற்ற அடுப்பில் வைப்போம்ண்டு சட்டியை கழுவி இருந்தாச்சு. இங்கே நண்டு வேகுது. முருக்கங்காய் கத்திரிக்காய் வெட்டி அடுப்பில் வைப்போம். மற்ற அடுப்பில் கோயில் பூசை தொடங்குறதுக்குள்ள நான் சமையல் முடிச்சிடணுமென்று இருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்க அந்த பாட்டு சத்தம் கேட்கும். அவிய வச்சேன்னா இப்போ நாங்கள் தேங்காய் பாலையும் தூளையும் போடுவோம். சட்டி கொஞ்சம் பத்தாதான் போட்டு அப்படியே பிரட்டி தான் எடுக்கையிலும் பிரட்டி எடுப்போம். சரியா, இப்போ முதல் பாலை விடுவோம். பார்த்திங்களா, முதல் பால் விட்டாச்சு. இது வெள்ளைக்கறிக்கு. அடுத்தது 2ஆம் பாலையும் விடுவோம். சரியா, விட்டாச்சு. அடுத்து மிளகாத்தூளை போடுவோம். எங்களை விட்டு குழம்புத்தூள் தான் போடுவோம்.
பார்த்திங்கன்னா காணாட்டா பார்த்து விடுவோம். இப்போ அப்படியே கிளறிட்டு மூடி விடுவோம். கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே பார்ப்போமா. இப்போ நான் இங்கே முருங்கைக்காய் வெட்டியாச்சு. கத்திரிக்காய் வெட்டி இந்த சட்டியில் மெட்ட அடுப்பில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கட்டு நல்லா நண்டு நல்லா கொதுன்னு கொதிச்சிட்ருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இப்போ தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் அடுப்பில் வச்சுருக்கேன். மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு இதை மூடி வைப்பேன். வேகட்டும். நண்டு கறி நல்லா கொதித்து நல்லா ரெட்டு கலராக வரும் வெயிட் பண்ணுவோம். சரியா? நண்டை மூடி வச்சுருக்கிறேன். ஏனென்றால் கொஞ்சம் வத்தி நல்லா விரட்டும் பண்ணி இங்கால பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கறி இங்கால அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். கொதிக்கட்டும். நண்டு கறி நல்லா வத்தி நல்லா வடிவாக வந்துட்டு இனி அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். என்னடா காணும். இங்கால பார்த்தீங்கன்னா பார்ப்போம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இப்படி வந்திருக்கேன்னு. இது இன்னும் வேக இருக்குது. நல்லா வேகட்டும். இப்போ நாங்கள் நண்டு குழம்பை ஆஃப் பண்ணி வைப்போம். ஏண்டா குழம்பாக இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு விட்டு சாப்பிடலாம். அப்புறம் கொமனில் கேட்குறீங்களே என்ன நண்டு நாங்கள் வறுவல் தானே செய்வோம், நீங்களே இந்த தண்ணியாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு குழச்சி சாப்பிட இதுதான் சரியான பதமாக இருக்கும். ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். கறியை இறக்கியாச்சு. இப்போ சோறு அடுப்பில் வைக்கிறதுக்கு உலையை வச்சாச்சு. இங்கால கத்திரிக்காய் இது நல்லா அவியட்டும். அவிஞ்சதுக்கு அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கடையோணும். கடைஞ்சாதான் சரி, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் வற்றிட்டு கத்திரிக்காயை கொஞ்சம் மசிச்சாச்சு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பாலை விடுவோம். சரியா? கத்திரிக்காய் மசிச்சாச்சு. வச்சிருக்க பாலை விடுவோம். முதல் பால் ஃபுல்லாக விடுவோம். சரியா? கொதிச்சதுக்கு பிறகு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸா. ஆச்சு. இங்கே உலா கொதிக்கல, இன்னும் உலா கொதிக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா கொதித்து வந்தது பிறகு இதை இறக்கிட்டு முட்டையை பொரிப்பேன். கொதிக்குது. அரிசியை போட போகிறேன். ஓகே, அரிசி போட்டாச்சு. இப்போ உப்பையும் போட்டு கொதிக்க விட்டுட்டு பார்ப்போம். கொதிக்குது. இன்னும் அவியல. இன்னும் அவிய கிடக்கு. நல்லா கொதிக்கட்டு. கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விடுவோம். ஏண்டா பொங்கும். கொஞ்சம் குறைச்சி விடுவோம். இங்கால பார்ப்போம். என்னுடைய பால் கறி முருங்கைக்காய் கத்திரிக்காய் பால் கறி சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனி இதை அடுப்பு ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். ஏனென்றால் காணும் வத்தினது நல்லா காணும். அதுக்குள்ள இப்படி வந்திருக்கண்டு கரண்டியால் கிண்டி பார்ப்போமா. எங்கள் அம்மம்மா வைக்கிற மாதிரியே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் எங்கள் அம்மம்மா வைப்பா. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா களி முருங்கைக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சு இதை கொஞ்சம் நேரத்தால் ஆஃப் பண்ணி விட்டேனேண்டா. சரி, ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். இன்னும் சோறு வேகலில் பொங்கிக் கொண்டே இருக்குது. நானும் படிப்பம்னா இங்கே பாருங்க இன்னும் வேக கிடக்கு. அடுப்பை கொஞ்சம் குறைச்சாச்சு. இன்னும் ஒருக்கா வெந்துச்சுன்னா சரி, அப்படியே வடிச்சிடலாம். இங்கால பார்த்தீங்கன்னா என்னுடைய முருங்கைக்காய் கத்திரிக்காய் பால் கறி. ஓகே, இதை அடுப்பில் இருந்து இறக்க போகிறேன். இறக்கி இந்த டிஷ்ஷில் போட்டு வச்சுட்டு சட்டியை உடனே கழுவிடணும். அப்போ தான் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வடிக்கணும். அடுத்தது முட்டை பொரிக்கணும். இந்த பால் கறி இறக்கிட்டு முட்டையை பொரிப்போம். முருங்கைக்காய் கறி வச்சாச்சு. இப்போ முட்டையை பொரிக்க போகிறேன். முட்டை பொரிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. நல்ல நெய்யில் தான் பொரிக்க போகிறேன். இங்கால சோறு வேகுது.
நல்லெண்ணெய் ஊற்றுவோம். கொஞ்சம் அடுப்பை குறைப்போம். சரி, கொதிக்குது. முட்டையை ஊற்றுவோம். ஆம்லேட் தான் போட போகிறேன். வெங்காயம் பச்சைலாம் போடல. ஆண்டிக்கு ஆம்லேட் தான். அவள் நண்டு சாப்பிட மாட்டா, அதனால் அவளுக்கு ஆம்லேட் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பையும் மேலால் தூவோம். சரியோ, இப்போ அதால் நான் இன்னும் 2 முட்டை போட போகிறேன், பொரிக்க போகிறேன். இதால் சோறு வெந்துட்டு வடிக்கணும். சரி, இது திருப்புவோம். வடிச்சிட்டேன். இந்த பாருங்க, சோறு வடித்தாச்சு. சோறு கொஞ்சம் நெருப்பில் தண்ணி இருக்குந்தானே, நெருப்பில் தானே. இங்கே பார்த்திங்கன்னா முட்டை பொரித்து கொண்டு வந்தால் பாதியிலே அடுப்பு ஓப்பன் சோறு வடிக்கிறதுக்காண்டி. இப்போ இந்த முட்டையை எடுத்துகிட்டு மற்ற முட்டையை போட போகிறேன். சரியா, 3 முட்டையும் பொரிச்சாச்சு. 3 முட்டையும் இந்த கடைசி முட்டை போட்டுட்டு இது சோறு. அடுப்பை இன்னும் ஆஃப் பண்ணுவோம். வேண்டா, வெந்திருக்கும் தானே. ஆஃப் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டு போட்டு மூடி வைப்போம். இப்போ இந்த முட்டையும் பொரிச்சிட்டு அப்படி இந்த சட்டியெல்லாம் ஒரு ஏரியா கையோடைய கழுவிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்னா பிறகு அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அப்படியே கிடந்து இதாக இருக்கும். அதை எனக்கு அறியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னுடைய சமையல் இது முடிஞ்சுது. போடுறேன். பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. சமையல் முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் ஒதுக்கிட்டு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே, பாய்.